புதுச்சேரி ரயில் பிளாட்பாரம் அருகே சிறுநீர் கழித்ததை தட்டி கேட்ட பாதுகாப்பு அதிகாரியை மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்திய மன்னார்குடி மணிகண்டனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை ரயில் நிலையத்தில் ரயில்வே பிளாட்பாரத்தில் உள்ள பெட்டிக்கடை அருகில் சிறுநீர் கழித்த காவி உடை அணிந்திருந்த 46 வயதுடைய மன்னார்குடியை சேர்ந்த மணிகண்டனை ரயில்வே உதவி ஆய்வாளர் சரவணன் வெளியேற்றினார். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் உதவி ஆய்வாளரை குத்தியுள்ளார். இதில் அவரது கை நரம்பு அருந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கினார். உடனடியாக அவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து ஒதியஞ்சாலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் விரைந்து வந்து மணிகண்டனை பிடித்து விசாரித்ததில் ஊர் ஊராக சுற்றித் திரியும் அவர் நேற்று காலை திருவண்ணாமலையிலிருந்து ரயில் மூலம் புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் காத்திருந்த போதுதான் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கம்பன் கழக பேரவை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி எம்பி, செயலாளர் VP சிவக்கொழுந்து முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கழக பேரவை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் SB பட்டேல் சாலையில் உள்ள சர்க்குரு ஹோட்டலில் நடைபெற்றது. கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி MP, செயலாளர் வேப்போ சிவக்கொழுந்து உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு வருகின்ற 8, 9, 10 ஆகிய தேதிகளில் கம்பன் கலையரங்கத்தில் கம்பன் விழா நடைபெற உள்ளது. இதுகுறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. விழாவில் கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பே 95.2 டிகிரி வெயில் வாட்டி வதைப்பதால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். சுற்றுலா தலத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த புதுச்சேரி நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பகல் நேரத்தில் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி வருகின்றனர். வழக்கமாக அக்னி நட்சத்திரம் துவங்கினால்தான் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் உயர்ந்து பகலில் வெயில் சுட்டெரிக்கும். அக்னி துவங்குவதற்கு முன்பாகவே கடந்த சில தினங்களாக புதுவையில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அதிகபட்சமாக கடந்த 10ஆம் தேதி 95 டிகிரி வெயில் பதிவானது. அந்த வெப்பத்தையும் தாண்டி நேற்று 95.2 டிகிரி வெயில் அடித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்த்தனர். அதையும் மீறி அவசர தேவைகளுக்காக வெளியே சென்றவர்கள் தலையில் துணியை போட்டுக்கொண்டும் வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் அணிந்தும் பயணித்தனர். வெயிலின் தாக்கத்தால் புதுச்சேரி நகரில் பல சாலைகள் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பூரண நலம் பெற வேண்டியும் NDA வேட்பாளர் வெற்றி பெற வேண்டியும் மகா யாகம் நடைபெற்றது. ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர ஜெயந்தி விழா, ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு சார்பாக புதுவை மாநில பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பூரண நலம் பெற வேண்டியும் NDA கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறவும் மகா யாகம் மற்றும் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர ஜெயந்தி தமிழ் நாட்காட்டி வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையிலும் BJP ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் சாய் சுதாகர் முன்னிலையிலும் வெகு சிறப்பாக எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சிருங்கேரி சாரதாம்பாள் ஆலயத்தில் நடைபெற்றது. ஆதிசங்கர ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஜெயராம் திருமண மண்டபத்தில் தர்ம சம்ரக்ஷண சமிதி மற்றும் புதுச்சேரி பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு சார்பாக பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா நலம் பெறவும் NDA கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறவும் 1500 நபர்களுக்கு மேலாக லலிதா சஹஸ்ரநாமம் மற்றும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யப்பட்டது. பாராயணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாட்டினை மாநில அமைப்பாளர் ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவை சேர்ந்த சாய் சுதாகர், மாநில இணை அமைப்பாளர் ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு சரவணன் குருக்கள், அனைத்து ஆலய அர்ச்சகர்கள் சங்கம், புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமண நல சங்கம், ஸ்ரீ ருத்ரபாத சேவா அறக்கட்டளையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் சிவசந்திர கணேஷ், துணைத் தலைவர், ஆலய அர்ச்சகர்கள், அந்தணர்கள், பாதுகாப்பு சங்கம், அமிர்த கணேச குருக்கள், மயிலம் முருகர் ஆலய தலைமை அர்ச்சகர் ஆனந்த் சர்மா, புரோகிதர் நல சங்கம் சேகர் என்கின்ற விஜயகுமார் சர்மா, ருத்ரபாத சேவா அறக்கட்டளை, ராகவேந்திர சிவம், வேதபுரி பிராமண சேவா பவுண்டேஷன் மற்றும் ஆலய ஆன்மீக பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர் காமேஷ், மாவட்ட தலைவர் முத்து, மாவட்ட துணைத் தலைவர் பூபாலன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருச்செந்தூரில் உள்ள புகழ்பெற்ற நாழிக்கிணறு மற்றும் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய அவர் பின்னர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டார். தேர்தல் பரப்புரையை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை தொடர்ந்து மக்கள் நலன் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காக பிரார்த்தனை செய்தார். புதுச்சேரியில் கலால்துறை உத்தரவை மீறி கள்ளத்தனமாக மது விற்பனை செய்தவர்களை போலீசார் கைது செய்து மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து விதமான மதுபானங்கள் கடையை 3 நாட்கள் மூட கலால்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு நேற்று துவங்கி நாளை 23ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ளது. அதன்படி புதுவையில் நேற்று காலை 10 மணி முதல் மதுக்கடைகள் மூடப்பட்டன. புதுவையில் நேற்று காலை 10 மணி முதல் மதுக்கடைகள் மூடப்பட்ட நிலையில் நேற்று புதுச்சேரியில் கள்ளத்தனமாக மது விற்றவர்களை போலீசார் கைது செய்தனர். அதன்படி திருக்கனூரில் மணலிப்பட்டை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 19,304 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பாகூர் கொம்பந்தான் மேடு பகுதியில் மடுக்கரையை சேர்ந்த கார்த்தி என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 3,020 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்யப்பட்டன. மேல்பரிக்கல்பட்டு பகுதியில் ரஞ்சித் சரபாலா ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து 1,130 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் மற்றும் 1,750 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை மேலும் ஒரு பைக்கும் பறிமுதல் செய்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் சக்கரபாணி என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 32 லிட்டர் சாராயம் பைக்கை பறிமுதல் செய்தனர். வில்லியனூரில் வீட்டில் பதுக்கி வைத்து மதுபானம் விற்பனை செய்த செந்தில் என்பவரை போலீசார் கைது செய்தனர். உருளைன்பேட்டை பகுதியில் மதுபானம் பதுக்கி வைத்து விற்பனை செய்த குமார் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 3,370 ரூபாய் மதிப்புள்ள மதுபானத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கடுமையான வெயில் காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சமீப காலமாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளுக்கு ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தெரிவித்த அவர் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் உள்ளிட்ட எந்த வகுப்புகளும் நடத்தக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் மாபெரும் பணியாணை வழங்கும் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர், மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு டீன் கைலாசம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அறிக்கையை சமர்ப்பித்தார். இதில் 2025-26 கல்வியாண்டில் நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்முக காணலில் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு டிசிஎஸ், ஹெக்ஸவர், சிட்டிஸ், ஹோஜோ போன்ற 60க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு வழங்கியதை பற்றி எடுத்துரைத்தார். இந்நிறுவனங்கள் மாணவர்களுக்கு 3,50,000 லட்சம் முதல் 13 லட்சம் வரை சம்பளம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜராஜன், மாணவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்துடன் சார்ந்து கோடிங் எழுத எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு வேலை சேர்ந்த முதல் 3 மாதங்கள் கவனிக்கப்பட வேண்டிய நாட்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலைக்கேற்ப தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கடினமாக உழைக்க வேண்டும், தங்களுடைய திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர், மேலாண் இயக்குநர் தனசேகரன் தம் உரையில் மாணவர்கள் சுய கற்றல் மற்றும் ஏஐ தொழில்நுட்ப கல்வியில் சிறந்து விளங்க சுய கற்றல் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் அவர்கள் தங்கள் பயின்ற கல்லூரிகளுக்கு தங்களுடைய ஜூனியர் மாணவர்களுக்கு வழிகாட்டுதலை தர வேண்டும் என எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினராக டிசிஎஸ் தலைமை ஆர்கிடெக்ட் ஜுடோ ரிச்சர்ட் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முதல் 90 நாட்கள்
தங்கள் திறனை வெளிப்படுத்த வேண்டும், தொழில்நுட்ப திறன், தொடர்பு திறன் மற்றும் பன்முக திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இக்கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர்கள், துறை தலைவர்கள், அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வு கட்டுப்பாட்டாளர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக ஏஐடியில் துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி புனித பேட்ரிக் பள்ளியின் 35வது ஆண்டு விழா வழக்கமான உற்சாகத்துடன் பள்ளி லில்லி ஜெரிஜிஸ் வில்லி விழா கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைமை விருந்தினர்களாக புதுவை காவல்துறை சைபர் குற்றவியல் பிரிவு முதுநிலை கண்காணிப்பாளர் ராகவ், ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய ஆலய பங்கு தந்தையும் பள்ளி ஆலோசனை குழு தலைவருமான அருத்தந்தை ஜோசப் பால் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக சென்னை லயோலா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இசிஇ ஆராய்ச்சி துறை தலைவர் முனைவர் அனிதா ஜூலியட், புதுவை நியூ அசோகா நர்சிங் ஹோம் தோல் மற்றும் அழகியல் நிபுணர் மருத்துவர் சங்கரதேவி ஆகியோர் பங்கேற்று 2025-26 கல்வியாண்டில் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை பாராட்டி சுழற் கேடயமும், முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 37 மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையையும், 24 சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகையையும் வழங்கி சிறப்பித்தார். பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் தொடர்ந்து 10 ஆண்டுகள் வருகை தந்த 12ஆம் வகுப்பு மாணவி யோகிதாவுக்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்தார். இக்கல்வியாண்டின் அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களை ஆரம்ப பள்ளி பிரிவு ஹரிகரன், உயர்நிலை பிரிவு தேஜஸ்வினி, மேல்நிலை பள்ளி பிரிவு மோகன்ராஜ் மிருதுலா ஆகியோருக்கு சான்றிதழுடன் 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த கல்வியாண்டில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மாணவி நிவேதிதா, மாணவி பிரணீதா ஆனந்த், மாணவி நிமிஷா ஜெயின், விளையாட்டுத் துறையில் முதன்மை பெற்ற மாணவர்கள் மாணவன் கிஷோர், மாணவி சங்கரி, வினாடி வினாவில் சிறந்து விளங்கிய மாணவி பிரீத்தி ஆனந்த் ஆகியோர் சிறப்பு நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் கடந்த 25 ஆண்டுகளாக பள்ளியில் தொடர்ந்து பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் நீலா பாலமுருகன், மங்கையர்கரசி, சாந்தி, சதீஷ், சசிகலாவும் இவ்விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா வரவேற்புரை வழங்க பள்ளியின் தாளாளர் பிரெட்ரிக் கல்வியாண்டிற்கான அறிக்கையினை வாசித்தார். நிகழ்ச்சியின் நிறைவில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நிகழ்ச்சியை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தொகுத்து வழங்க மாணவி மிருதுலா நன்றி கூறினார். தேசிய மீனவர் பேரவை சார்பில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த போராளிகள் புருஷோத்தமன், தண்டபாணி என்ற பழனிவேல் ஆகியோரின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தேசிய மீனவர் பேரவை சங்க தலைவர் இளங்கோ தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர், வம்பாக்கிரபாளையத்தை சேர்ந்த மீனவர்கள், அரியாங்குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.